வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. நாம் இந்த வீடியோக்குள்ள எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்முடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவர் குலதெய்வம் தெரியலை, இந்த குலதெய்வத்தை எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தாங்க. அதற்கான முழு தொகுப்பை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஜோதிடத்தில், ஒரு ஜாதகத்தில் அந்த அவர்களுடைய லக்னத்தில் இருந்து 5ஆம் இடம், அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம், அந்த 5ஆம் இடத்தில் தான் வடிவழியாக, குலவழியாக, கொடிவழியாக கும்பிடக்கூடிய குலதெய்வம், நம்மளுடைய பூர்வ புண்ணிய வழிய ரீதியாக வரக்கூடியது இந்த குலதெய்வத்தை குறிக்கும். ஒருவருடைய குலதெய்வத்தை கண்டுபிடிக்க அவங்க லக்னத்திலிருந்து 5ஆம் இடம், 5ஆம் பாவகத்தை பார்க்கறதுனால அந்த 5ஆம் பாவகத்துல என்ன கிரகம் இருக்கு, அதில் எந்த கிரகம் பலமாக இருக்கு, அதுதான் அவர்களுடைய குலதெய்வம். அப்படி இந்த கட்டத்தில், அதாவது 5ஆம் பாவக கட்டத்தில் எந்த கிரகம் இல்லை அப்படின்னா, இந்த 5ஆம் பாவகத்தை பார்க்கக்கூடிய கிரகம், அதில் எது பலமாக இருக்கிறதோ அந்த கிரகம்தான் அவருடைய குலதெய்வம். குலதெய்வம் தெரியாதவர்கள் இந்த வழிமுறையினை பயன்படுத்தி குலதெய்வத்தை கண்டறிந்து வழிபடுதல் சிறப்பானதாக இருக்கும். ஒருவருக்கு ரொம்ப முக்கியமானது 3 விஷயம் மட்டும்தான். அதாவது குலதெய்வம், இஷ்ட தெய்வம், முன்னோர்கள் வழிபாடு. இந்த 3 முறையும் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்ததாக எடுத்து செயல்படக்கூடிய விஷயமானது நல்ல முறைகளாக செயல்படும். இல்லையெனில் பலவித இன்னல்களும் பலவித இடையூறுகளும் ஏற்பட்டு நாம் செய்யக்கூடிய காரியம் அப்பப்பொழுது நல்லா இருக்கலாம், அதன் பிறகு அந்த செயலில் கடினமான ஒரு பங்கம் ஏற்படும். இந்த விஷயத்தினை மேற்கொண்டு குலதெய்வத்தை தெரியாதவர்கள் தெரிந்து எடுத்து வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் தகவலுடைய அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.